or just only the study. So சங்கீதம் எழுவதுக்கு நாங்கள் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய திரையில் நீங்கள் அதை பார்க்கலாம். யுத்த களத்தில் செய்யப்பட்ட அவசர ஜெபங்கள். இன்னும் ஒரு விதத்தில் இதற்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் பதுங்கு குழி ஜெபங்கள். யுத்த காலத்தில் இப்படிப்பட்ட பதுங்கு குழிகளை வெட்டுவது ஒரு பொது காட்சி. இலங்கையில் நடைபெற்ற யுத்த காலத்தில் கூட இப்படிப்பட்ட பதுங்கு குழிகள் அநேக இடங்களில் வெட்டப்பட்டு அதில் குடும்பங்கள் பாதுகாப்புக்காக அதில் உட்பிரவேசித்து அந்த வெடிகுண்டுகள் போடப்படும் பொழுது அவர்கள் காக்கப்பட்ட சம்பவங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களில் சிலர் அதை அனுபவித்தும் இருப்பீர்கள். ஸோ சங்கீதம் எழுவதை இந்த விதத்தில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். தாவீதின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிக கஷ்டமான யுத்த சூழ்நிலை. 4 திசைகளிலிருந்தும் அவர் தாக்கப்படுகிறார். அவரால் தலை தூக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் என்ன செய்தார்? இப்ப நாங்கள் அடுத்த ஸ்லைடை பார்த்தால் அதில் உங்களுக்கு சில விவரங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் இவற்றை குறித்து கொள்ள முடியும். இதே சங்கீதம் எழுவது சங்கீதம் 40 சொல்லப்பட்டுள்ளது. விசேஷமாக 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். அப்போ ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். ஏன் திரும்பவும் இந்த சங்கீதம் 40 எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள் ஒரு தனிப்பட்ட சங்கீதமாக எழுதப்பட்டது? அது ஒரு நல்ல கேள்வி. இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சங்கீத புத்தகத்தில் சங்கீதம் 14, சங்கீதம் 53, ரோமர் 3 முறை அதே வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். சங்கீதம் 14, 53, ரோமர் 3 எங்களுடைய ரட்சிப்பை குறித்து எடுத்து சொல்லப்படும் வார்த்தைகள். அதுவும் நாங்கள் பாவிகள் என்பதை சுட்டிக்காட்டும் வசனங்கள், வார்த்தைகள். நாங்கள் எங்கள் பாவத்தை பார்க்காவிட்டால் நாங்கள் இரட்சகரை தேட மாட்டோம். சோ அதனால் பரிசுத்த ஆவியானவர் 3 இடங்களில் திரும்ப திரும்ப நாங்கள் எப்படிப்பட்ட பாவிகள் என்ற சத்தியங்களை எங்களுக்கு உணர்த்தும் விதமாக அது திரும்ப திரும்ப எழுதப்பட்டுள்ளது. அதே விதமாகத்தான் இந்த சங்கீதம் எழுவது. அது ஏற்கனவே சங்கீதம் 40 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன்? இதை உங்களுடைய திரையில் நீங்கள் பார்க்கலாம். பழைய என்றும் மாறாத சத்தியங்கள் புதிய விதத்தில் அனுபவிக்கப்பட்டு அறிக்கை செய்யப்பட வேண்டும். அதுதான் இந்த திரும்ப எழுதப்படுவதின் ஒரு முக்கிய நோக்கம். பழைய என்றும் மாறாத சத்தியங்கள் புதிய விதத்தில் அனுபவிக்கப்பட்டு அது அறிக்கை செய்யப்பட வேண்டும். பயங்கர எதிர்ப்புகளின் மத்தியில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் எல்லாருக்கும் பயங்கர எதிர்ப்புகள் வரும், அது நிச்சயம். ஆண்டவருக்காக நாங்கள் எழுந்து நின்றால் எங்களுக்கு பயங்கர சோதனைகள், எதிர்ப்புகள் வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பதில் இந்த சங்கீதம் எழுவதில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தாவீதின் சூழ்நிலை எப்படிப்பட்டது? 4 திசைகளில் இருந்தும் தாக்குதல், முற்றிலும் முற்றுகை இடப்பட்ட சூழ்நிலை, மரணத்திற்கு முகம் கொடுக்கும் நிலைமை. தாவீது தனக்குள் சிந்தித்திருப்பார், இதுதான் என் முடிவு, இதிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியாது, எனக்கு நான் எங்கேயாவது ஓடிவிட வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பாதை எனக்கு இல்லை. 4 பக்கத்திலும் நான் முற்றுகை இடப்பட்டிருக்கிறேன்.
அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட சங்கீதம். இப்ப அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்த்தால் அதில் நாங்கள் தாவீது ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தின் அடிப்படை என்ன? நாங்கள் பதுங்கு குழியில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய முடியும். ஹெட் குவார்ட்டர்ஸோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொன்னால் எங்களுடைய தேவன். தாவீது அவசரமான ஜெபங்களை ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஆனால் நீங்கள் அந்த பிரக்கெட்ல பார்க்கலாம், இந்த ஜெபங்கள் உறவின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டிய ஜெபங்கள். தேவனோடு உறவு இல்லாவிட்டால் நாங்கள் இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்ய முடியாது. இந்த உறவை நாங்கள் எப்படி கண்டுகொள்ள முடியும்? 1-5 வசனத்தில் அது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுள்ளது. தேவனே கர்த்தரே, என் தேவனே என் கர்த்தரே என்று தாவீது ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அது உறவை காண்பிக்கின்றது. உறவின் அடிப்படையில் செய்யப்படும் ஜெபங்கள். தாவீதுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரோடு எப்படிப்பட்ட உறவு இருக்கின்றது, அதை நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எங்களுடைய சிருஷ்டி கர்த்தர். He is my creator God. என் சிருஷ்டி கர்த்தர். அவர் என்னை படைத்தார், அவர் என்னை உருவாக்கினார். அது ஒரு உறவு. அவர் என் பரமபிதா, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறேன். அவர் என் பரமபிதா. என் பரமபிதாவை நோக்கி என் தேவை நேரங்களில் நான் அவரை நோக்கி ஜெபிக்க முடியும். என் விண்ணப்பங்களை அவருக்கு ஏறெடுக்க முடியும். அவர் என் பரமபிதா. மாத்திரமல்ல, அவர் என் இரட்சகர், என் மீட்பர். நான் ஒரு பாவி, எனக்கு ரட்சிப்பு மிக அவசியம். நான் அவரை நோக்கி பார்த்து சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் அடிப்படையில் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் என் இரட்சகர், என் மீட்பர். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வழி நடத்துதல் மிக அவசியம். அதனால் அவர் என் மேய்ப்பர், என்னை நீதியின் பாதைகளில் வழிநடத்தும் என் மேய்ப்பர். அவர் மேய்ப்பர் என்றபடியால் நான் என் தேவைகளை குறித்து கவலைப்பட அவசியமில்லை. மேய்ப்பனுடைய பொறுப்பு ஆடுகளுடைய தேவைகளை சந்திப்பதில். அதனால் அவர் என் மேய்ப்பர். மிக அழகாக தாவீது அதை சங்கீதம் 23 எங்களுக்கு விவரித்து காண்பித்திருக்கிறார். அவர் என் எஜமான், நான் அவருடைய அடிமை. எஜமான் அடிமை உறவு. எஜமான் என்று சொன்னால் அவர் எனக்கு கட்டளை கொடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு. நான் அடிமை என்ற விதத்தில் அவருக்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். எஜமான் அடிமை உறவு. இன்னும் ஒரு உறவு இருக்கு. அவர் என் நண்பர், நெருங்கிய நண்பர். இது ஒரு ஆச்சரியமான சத்தியம். தேவாதி தேவன் என்னுடைய நண்பராக முடியுமா? அவர் என் இரட்சகர், மீட்பர் என்றால் அவர் என் நண்பராக முடியும். அதை நாங்கள் யோவான் புத்தகத்தில் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் என் நண்பர் என்றால் நான் மனம் திறந்து அவரோடு கதைக்க முடியும். என்னுடைய எல்லா துக்கங்கள், கவலைகள், என்னுடைய எல்லா குழப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் குறித்து பயப்படாமல் மனம் திறந்து நான் அவரோடு பேச முடியும், கதைக்க முடியும். இந்த பட்டியலை திரும்பவும் ஒரு முறை பாருங்கள். இதை நீங்கள் எழுதி கொள்ள முடியும் என்றால் மிக நல்லது. என் தேவனே, என் கர்த்தரே. அவர் சிருஷ்டி கர்த்தர், நான் அவரால் படைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர் என் பரமபிதா, நான் அவருடைய குழந்தை. அவர் என் இரட்சகர், மீட்பர், நான்
ஒரு பாவி, வழி தவறிப் போன ஆடு. அவர் என் மேய்ப்பர். நான் வழி தவறிப் போன ஆடு. அவர் என் எஜமான். நான் அவருடைய அடிமை. அவர் என் நண்பர். அதனால் நான் மனம் திறந்து அவரோடு கதைக்க முடியும். அதைத்தான் இந்த 70ஆம் அதிகாரத்தில் தாவீது செய்கிறார். ஜெபத்தின் அடிப்படை உறவு. இப்ப அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்ப்போம். தாவீது இந்த பதுங்கு குழியில் இருந்து செய்த ஜெபங்கள் நீண்ட ஜெபங்கள் அல்ல. நீண்ட ஜெபங்களுக்கு நேரம் இல்லை. இவை அவசரமான, குறுகிய, உணர்வு பூர்வமான ஜெபங்கள். ஹை இன்டென்சிட்டி இமோஷனல் பிரேயர்ஸ். ஆங்கிலத்தில் சொல்ல போனா ஹை இன்டென்சிட்டி இமோஷனல் பிரேயர்ஸ். அவர் என்ன ஜெபிக்கிறார்? நீங்கள் இந்த 5 வசனங்களை கவனமாக பார்த்தால் அவர் 4 காரியங்களை ஆண்டவருக்கு எடுத்து கூறுகிறார். என்னை விடுவியும். 2 முறை அது சொல்லப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவியும், எனக்கு விடுதலை தாரும், நான் தப்பிக்கொள்வதற்கான பாதையை எனக்கு நீர் காண்பிக்க வேண்டும். 2வதாக அவர் எதற்காக ஜெபிக்கிறார்? எனக்கு சகாயம், துணை செய்யும். எனக்கு வேறு யாரும் துணைக்காக பக்கத்தில் இல்லை. நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் நீர் ஆண்டவரே என் பக்கத்தில் நின்று எனக்கு சகாயம் செய்ய வேண்டும், எனக்கு நீர் துணை செய்ய வேண்டும். 3வதாக அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் உடனடியாக செயல்பட வேண்டும். தீவிரியும், டோன்ட் டிலே, தீவிரியும். இது ஒரு அவசர ஜெபம். எந்த நேரமும் மரணம் வரலாம். எந்த நேரமும் இன்றைய மொழியில் சொல்ல போனால் ஒரு துப்பாக்கியினால் அவர் சுடப்பட முடியும். எந்த நேரமும் ஒரு வெடிகுண்டு அவர் மேல் விழுந்து அவர் நாசமாகி போக முடியும். அதனால் ஒரு வார்த்தையில் அவர் எடுத்து கூறுகிறார், தீவிரியும், உடனடியாக செயல்படும் ஆண்டவரே. பிறகு மிக அழகாக சொல்கிறார், என்னிடத்தில் வாரும். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு பெலன் இல்லை. எனக்கு பெலன் இல்லை. நான் மிகவும் ஒரு பலவீனம் உள்ள நிலைமையில் காணப்படுகிறேன். I have no strength. I am weak. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வர முடியாது. ஆனால் நீர் என்னிடத்தில் வர முடியும். என்னிடத்தில் வாரும். இந்த 4 காரியங்களையும் நாங்கள் எங்கள் அவசர நேரங்களில், இக்கட்டான சூழ்நிலைகளில் நாங்கள் இவ்விதமாக ஜெபிக்க முடியும். என்னை விடுதலை செய்யும். நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன். நீர் எனக்கு துணையாக நிற்க வேண்டும். நீர் என் சகாயர். நீர் உடனடியாக எனக்கு பதில் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி பிரயாணம் எடுத்து நீர் என்னை வந்து சந்திக்க வேண்டும். என்னால் உம்மிடத்தில் வர முடியாது. எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் 2 பெரிய சோதனைகள் வரும், விசேஷமாக ஜெபத்தை குறித்து. அந்த 2ஐயும் நான் உங்களுக்கு திரையில் போட்டு இருக்கிறேன். ஒன்று ஆண்டவருடைய தாமதம். Why is God so slow? நான் இவ்வளவு அவசர ஜெபங்கள் ஜெபித்தும் ஆண்டவர் மிகவும் ஒரு தாமதமான முறையில் கிரியை செய்கிறார். இதை என்னால் தாங்க முடியாது. என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய தாமதம், அது ஒரு பெரிய விசுவாச சோதனை. இன்னும் ஒரு பெரிய சோதனை ஆண்டவருடைய மௌனம். Why is God silent? ஆண்டவர் ஏன் என்னோடு பேசாமல் இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் மௌனம் காக்கிறார்? அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த 2 சோதனைகள் மிக பெரிய விதத்தில் செயல்படும். ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்? ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார்? காரணத்துக்காகத்தான். ஆனால்
அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது கஷ்டம். ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாவீதை போல. இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் நாங்கள் தாவீதின் சத்துருக்களை கொஞ்சம் பார்க்க வேண்டும். தாவீது தன்னுடைய சத்துருக்களை 3 விதத்தில் விவரிக்கிறார். 3 விதமான சத்துருக்கள். வேதத்தை நீங்கள் கவனமாக படித்தால்தான் இவற்றை நீங்கள் அவதானிக்க முடியும். சும்மா வேதத்தை வாசித்தால் இவற்றை அவதானிக்க முடியாது. இந்த பகுதியை நான் எவ்வளவோ முறை திரும்ப 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 வாசித்து நான் இந்த 3 சத்துருக்களை அடையாளம் கண்டு கொண்டேன். முதலாவது சத்துரு தாவீதை கொல்ல விரும்புகிறவர்கள். அது 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இவர்கள் தாவீதுக்கு எந்தவித இரக்கமும் காண்பிக்காமல் அவரை கொல்ல விரும்புகிறார்கள், இல்லாமலாக்க விரும்புகிறார்கள். கொலை வெறி கொண்ட சத்துருக்கள். தாவீது அவர்களை குறித்து என்ன ஜெபம் ஜெபிக்கிறார்? அந்த 2ஆம் வசனத்தில், அவர்கள் அவமானப்படுத்தப்பட வேண்டும், குழப்பமடைய வேண்டும். அதுதான் தாவீதின் ஜெபம். தாவீது ஜெபிக்கவில்லை அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று. அப்படி அவர் ஜெபித்திருக்கலாம். ஆனால் தாவீதிடம் இரக்கம் இருந்தது. அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு குழப்பமடைந்து மனம் திரும்புதலின் பாதைக்கு அவர்கள் வர வேண்டும். அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இப்படி ஜெபிக்கிறார். அவமானப்படுத்தப்பட்டு குழப்பமடைந்து அதன் மூலமாக மனம் திரும்புதலின் பாதைக்கு அவர்கள் திசை திருப்பப்பட வேண்டும். அது முதலாம் ஜெபம். நாங்கள் யாருடைய மரணத்தையும் நாங்கள் விரும்ப முடியாது. நாங்கள் பழிவாங்க முடியாது. அது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதே போல் தாவீது இங்கே அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறார். 2ஆம் சத்துரு யார்? தாவீதுக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள். இது 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் இதை காண்கிறோம். தாவீது மரிக்க கூடாது, ஆனால் அவருக்கு தீங்கு வர வேண்டும். ஈவில். அவருக்கு சரீரத்தில் ஒரு வியாதி வர வேண்டும். அவருடைய குடும்பத்தில் குழப்பங்கள், பிரிவினைகள் ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட மனப்பான்மை உடைய சத்துருக்கள், தீங்கு வரும்படி விரும்புகிற சத்துருக்கள். அவர்களை குறித்து தாவீது என்ன ஜெபித்தார்? இந்த 2ஆம் வசனத்தில், அவர்கள் பின்னிட்டு திரும்பி குழப்பம் அடையட்டும். அவர்களுக்காகவும் தாவீது அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காகத்தான் ஜெபிக்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, அவர்கள் பின்னிட்டு திரும்பி அவர்கள் குழப்பம் அடைய வேண்டும். அது 2ஆம் விதமான சத்துரு. 3ஆம் விதமான சத்துரு தாவீதை நிந்திக்கிறவர்கள். அது இந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதை கவனமாக பாருங்கள் திரையில். ஆஹா ஆஹா ஆஹா, அந்த விதத்தில் தான் நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். அப்படித்தான் நாங்கள் இன்று கூட சில நேரம் பேசுவோம் தானே. ஆஹா, அதே வார்த்தைகள் இங்கே பாவிக்கப்பட்டுள்ளது. ஆஹா 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 என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. தாவீதை பார்த்து ஆஹா என்ற வார்த்தையின் மூலமாக அவரை நிந்திக்கிறவர்கள். இந்த தேவ மனிதனை பாருங்கள், எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஒரு பதுங்கு குழியில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். இவனா கோலியாத்தை தோற்கடித்தவன் என்று தாவீதை நிந்திக்கிறவர்கள். இப்படிப்பட்ட சத்துருக்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுவார்கள். எங்களை நிந்திக்கிறவர்கள். இந்த தேவ மனிதனை பாருங்கள், இவனுடைய நிலைமையை பாருங்கள், இவனுடைய குடும்பத்தை பாருங்கள், இவனுடைய சபையை பாருங்கள். எவ்வளவு மோசமாக இருக்கின்றது, எவ்வளவு அவமானம் என்று
எங்களை பார்த்து கேலி செய்பவர்கள், எங்களை பார்த்து சிரிப்பவர்கள். தாவீது என்ன ஜெபித்தார்? அவர்கள் வெட்கமடைந்து பின்னிட்டு போவார்களாக. ஒரு முறை கூட தாவீது இந்த 3 விதமான சத்துருக்களை குறித்து அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. அது எங்களுக்கு ஒரு பெரிய பாடம். தாவீதின் இரக்கம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் கூட தாவீது அவர்களுடைய ஜீவன் அழிந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. அவர்கள் எப்படியாவது மனம் திரும்பி ஆண்டவர் பக்கத்தில் வர வேண்டும் என்று தான் ஜெபிக்கிறார். அது சத்துருக்கள். இன்னும் ஒரு வசனம் உங்களுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. மார்க் 15:29. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவரை பார்த்து பேசப்பட்ட வார்த்தைகள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை குலுக்கி, அதாவது அவர்கள் அதை பக்கம் பக்கமாக அசைத்து, இதே வார்த்தை, ஆஹா ஆஹா, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள் கட்டுகிறனே, உம்முடைய பரிதாபமான முடிவு இதா என்று ஆண்டவரை நிந்தித்தார்கள். தாவீதுடைய சத்துருக்கள் பாவித்த அதே வார்த்தைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் பாவிக்கிறார்கள். ஆஹா ஆஹா, நீர்தானே சொன்னீர் தேவாலயத்தை 40 வருஷத்துக்கு மேலாக தேவாலயத்தை கட்ட நேரம் எடுத்தது. அந்த தேவாலயத்தை நீர் ஒரு நொடியில் இடித்து 3 நாட்களுக்குள் அதை நீர் திரும்ப கட்ட போகிறீர் என்று நீர் சொன்னீரே, இப்பொழுது பரிதாபமாக ஒரு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறீரே என்று ஆண்டவரை நிந்தித்தார்கள். சங்கீதம் 83:16 இவ்விதமாக வாசிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். பாருங்கள், இந்த வசனம் எவ்வளவு பொருத்தமான வசனம். சங்கீதம் 70 நாங்கள் படித்த இந்த 3 விதமான சத்துருக்களை குறித்து. அவர்கள் அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்று தான் தாவீது ஜெபித்தார். ஏன்? அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தேடும்படிக்கு. அதுதான் மனம் திரும்புதல். கர்த்தரை அவர்கள் தேட வேண்டும் இந்த வெட்கத்தின் மத்தியில், நடுவில். அதே விதமாகத்தான் எங்களுடைய ஜெபங்களும் அமைய வேண்டும். யாராவது எங்களுக்கு விரோதம் காண்பித்தால் அவர்கள் வெட்கப்பட்டு அவர்கள் கர்த்தரை தேட வேண்டும் என்று தான் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் அழிவுக்காக நாங்கள் ஜெபிக்க முடியாது. தாவீது இப்பொழுது ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறார். சத்துருக்கள் மேல் தன் கவனத்தை செலுத்தாமல், இந்த நீல நிறத்தில் நாங்கள் ஒரு பெட்டியில் உங்களுக்கு போட்டிருக்கும் காரியத்தை கவனமாக பாருங்கள். தேவ ஜனத்தின் மேல் தன் கவனத்தை செலுத்த போகிறார். தாவீதின் பக்கத்தில் தேவ ஜனம் இல்லை. அவர் தனிமையாக காணப்படுகிறார். ஆனால் தாவீது பெரும் உள்ளம் படைத்தவர். சத்துருக்கள் மேல் நீங்கள் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குன்றி போகும், முன்னேறாது. ஆனால் ஒரு திசை திருப்பம் ஏற்பட வேண்டும். கர்த்தருடைய ஜனத்தின் மேல் நாங்கள் எங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். சத்துருக்களை பார்த்து கொண்டே இருந்தால் நாங்கள் அதைரியப்படுவோம். சத்துருக்களை பார்த்து கொண்டே இருந்தால் நாங்கள் அதைரியப்படுவோம். ஆனால் தேவ ஜனத்தை நாங்கள் பார்த்தால் நாங்கள் உற்சாகம் பெறுவோம். அதனால் தான் அருமையானவர்களே, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிரி மேல் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டாம். அவர்களே ஆண்டவருடைய கையில் விட்டுவிடுங்கள். தேவ ஜனத்தின் மேல் நாங்கள் எங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். இப்ப தாவீது தேவ ஜனத்தை விவரிக்க போகிறார் 2 விதத்தில். 4ஆம் வசனத்தின்படி தேவ ஜனம் என்று சொன்னால் யார்? தேவனை தேடுகிறவர்கள்.
நீங்களும் நானும் தேவஜனம் என்று சொன்னால் இது எங்கள் வாழ்க்கையில் உண்மையாக காணப்பட வேண்டும். தேவனை தேடுகிறவர்கள் தேவஜனம். அதை பிராக்டிக்கலாக நாங்கள் பார்க்க போனால் அது எப்படி அமையும்? 5 காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். தேவனை தேடும் ஜனம் என்று சொன்னால் இந்த 5 காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். முதலாவது, தேவனுக்கு வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்பவர்கள். எங்களுடைய உத்தியோகத்துக்காக அல்ல, எங்களுடைய குடும்பத்துக்காக அல்ல, அவை எல்லாம் முக்கியம். ஆனால் தேவனுக்கு எங்கள் வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்பவர்கள்தான் தேவனை தேடும் மக்கள். இரண்டாவதாக, தேவனுக்கு நேரம் கொடுப்பவர்கள். அதை ஒரு பெரிய சாக்கு போக்காக இந்த காலகட்டங்களில் நாங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் அதை கேட்டிருக்கிறோம். ஒரு வார்த்தையில் என்ன சொல்வார்கள்? நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. ஐயோ, பைபிள் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, சர்ச்சுக்கு வருவதற்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. நான் பிஸியா இருக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? ஏன் என்னை தொந்தரவு படுத்துறீங்க? ஏன் இப்படி கால் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? தேவனை தேடும் ஜனம் தேவனுக்கு நேரத்தை கொடுக்கும் ஜனம். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக, தேவனுக்கு செவி கொடுக்கும் ஜனம். தேவன் கூறும் வார்த்தைகளுக்கு மிக கவனமாக செவி கொடுப்பது. தேவன் ஒரு மெல்லிய குரலில் தான் எங்களோடு இடைப்படுவார். அந்த குரலுக்கு செவி கொடுப்பது, அது மிக மிக முக்கியம். நான் அநேக முறை விசுவாசிகளை சந்திக்கும் பொழுது கேட்கும் ஒரு முதல் கேள்வி, இன்று ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? இன்று ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? ஐயோ, என்னுடைய மனைவி சொன்னாங்க நான் கடைக்கு போகும் பொழுது இந்த 10 காரியங்களை நான் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று. அப்படி நான் செய்யாவிட்டா எனக்கு பகல் சாப்பாடு இல்லை. இல்ல 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 ஐயா, இல்ல. மனைவி என்ன சொன்னார் என்றதை நான் கேட்க இல்லை. மனைவிக்கும் நீங்கள் கவனமா செவி கொடுக்க வேண்டும், உங்களுக்கு உணவு வர வேண்டும் என்றால். தேவன் என்ன சொன்னார்? தேவன் என்ன சொன்னார்? உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் நீங்க என்ன எழுதி வைத்திருக்கிறீங்க? தேவனுக்கு செவி கொடுப்பவர்கள் தேவனை தேடும் மக்கள். நான்காவது, தேவனுக்கு கீழ்ப்படியும் மக்கள். தேவன் கூறும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, அதுவும் உடனடியாக கீழ்ப்படிவது, காலதாமதம் ஏற்பட முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படியும் மக்கள் தேவனை தேடுகிற மக்கள். ஐந்தாவதாக, தேவனில் சந்தோஷப்படும் மக்கள் தேவனை தேடும் மக்கள். பொருட்களில் அல்ல, உறவுகளில் அல்ல, தேவனில் சந்தோஷப்படும் மக்கள். அருமையானவர்களே, இந்த 5 காரியங்களையும் நீங்கள் எங்கேயாவது எழுதி வைத்திருந்தால் அது உங்களுக்கு மிக மிக ஒரு முக்கிய காரியமாக அமையும். தேவஜனம் யார்? தேவனை தேடுகிற மக்கள். இந்த 5 குணாதிசயங்களும் காணப்பட வேண்டும் நாங்கள் தேவனை தேடும் மக்கள் என்றால். தாவீது இன்னும் ஒரு விதத்தில் தேவஜனத்தை விபரிக்க போகிறார். அதே 4ஆம் வசனத்தின் இறுதி பகுதியில், தேவனுடைய ரட்சிப்பில் பிரியப்படுபவர்கள். தேவனுடைய ரட்சிப்பில் பிரியப்படும் மக்கள் தேவனுடைய மக்கள். இந்த ரட்சிப்பு என்னும் வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. அதுக்கு விடுதலை என்றும் நாங்கள் சொல்லலாம். நான் ஒரு முயல் பாதையில் கொஞ்சம் பிரயாணம் எடுத்தேன். இந்த ரட்சிப்பு என்னும் வார்த்தையை தேடி என்ன அர்த்தம், இதன் அர்த்தம் என்ன, தேவனுடைய ரட்சிப்பில் பிரியப்படுபவர்கள் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? அதற்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை திரையில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை எழுதி கொள்ள முடியும். நீங்கள் இன்னும் ஆழமாக இதை நீங்கள் படிக்கவும் முடியும். எங்கள் தேவன் யார்? ரட்சிப்பின் தேவன். ரட்சிப்பின் தேவன், அவர் எங்கள் இரட்சகர். அநேக வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கலாம். ஆனால் சங்கீதம் 25:5 இவ்விதமாக தாவீது ஜெபிக்கிறார்,
நீரே என் ரட்சிப்பின் தேவன். சோ ரட்சிப்பு என்று சொன்னால் ரட்சிப்பின் தேவன் மேல் எங்கள் கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். நீர் என் ரட்சிப்பின் தேவன். எபிரேயர் 2:4 எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது ரட்சிப்பை குறித்து. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாங்கள் அலட்சியம் செய்தால் நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. எரி நரகத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, so great salvation. போன வருஷம் நான் மாதம்பேயில் வாலிப முகாம் நடத்தும் பொழுது இந்த ஒரு வசனத்தை வைத்து 3 நாட்களாக நான் உபதேசங்களை வாலிபர்களுக்கு கொடுத்தேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்ற தலைப்பின் கீழ், so great salvation என்று எபிரேயர் புத்தகத்தை மாத்திரம் பாவித்து அங்கு வந்த வாலிபர்களுக்கு 3 தினங்களாக இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் எவ்வளவோ சத்தியங்களை எடுத்து காண்பித்தேன். அதே எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த ரட்சிப்பு எப்படி விவரிக்கப்பட்டுள்ளது? நித்திய ரட்சிப்பு என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இட்டர்னல் சல்வேஷன், நித்திய ரட்சிப்பு. இது ஒரு தற்காலிகமான ரட்சிப்பு அல்ல, இது எங்கள் நித்தியத்தை பாதிக்கும் ரட்சிப்பு. அடுத்த ஸ்லைடில் நாங்கள் இதை தொடர்ந்து பார்த்தால் இன்னும் சில காரியங்களை பார்க்க முடியும். ரோமர் 13:11 ரட்சிப்பு அதிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அது எதை குறிக்கின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. எங்களுடைய ரட்சிப்பு எப்பொழுது பூர்த்தியாக்கப்படும்? ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் போது. சோ பவுல் குறிப்பிடுகிறார், அந்த தினம் அதிக சமீபமாய் இருக்கிறது. ரோமர் 5:9 தேவ கோபாக்கினையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எங்கள் பாவத்தின் காரணமாக தேவ கோபாக்கினை எங்கள் மேல் விழுந்திருக்கிறது, the wrath of God. அப்ப இந்த ரட்சிப்பு எதை காண்பிக்கின்றது? தேவ கோபாக்கினையிலிருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 6:17 நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இரட்சண்யம் என்னும் தலை சீராவை எப்பொழுதும் அணிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதும் நாங்கள் ஒரு யுத்த களத்திற்குள் பிரவேசிக்கிறோம். பிசாசு எங்களை தாக்குவான், உலகம் எங்களை தாக்கும், எங்கள் மாம்சம் எங்களை தாக்கும். அதனால் எங்களுடைய மனது காக்கப்பட வேண்டும். எப்படி காக்கப்படும்? இரட்சண்யம் என்னும் தலை சீராவை நாங்கள் எப்பொழுதும் அணிந்து கொள்ள வேண்டும். ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். சங்கீதம் 18:35 ரட்சிப்பின் கேடகம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கேடகம், கேடகம் என்று சொன்னால் அது எங்களுக்கு பாதுகாப்பு. சோ நாங்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ரட்சிப்பின் கேடகத்தை நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அருமையான சுவிசேஷ வசனம் 2 கொரிந்தியர் 6:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்பொழுதே இரட்சண்ய நாள். எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் யாராவது இதுவரைக்கும் ஆண்டவருடைய ரட்சிப்பை அனுபவியாமல் இருந்தால் இன்று உங்களுடைய இரட்சண்ய நாளாக மாற்றமடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் ஒரே இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நொடியில் அது எங்களுடைய இரட்சண்ய நாளாக மாற்றமடைகிறது. அது எனக்கு 1973ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடைபெற்றது. என்னுடைய இரட்சண்ய நாள். எப்படி எங்களுக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கோ அதே போல் எங்களுக்கு ஒரு இரட்சண்ய நாள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இப்பொழுதே, இன்றைக்கு, இந்த நொடியில் இரட்சண்ய நாள். ஒரே ஒரு ஜெபம் தான் அவசியம். பாவியாகிய என்மேல் இறங்கும் ஆண்டவரே. அவ்வளவுதான்.
அந்த ஜெபத்தை நாங்கள் செய்தால் எங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது இலவசமாக. இந்த சங்கீதம் 70 தாவீது கூறுகிறார், இந்த ரட்சிப்பை நேசிக்கும் மக்கள் தேவஜனம் அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? எப்பொழுதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என எப்பொழுதும் சாட்சி கொடுக்க வேண்டும். தேவ ஜனம் சாட்சி கொடுக்கும் மக்கள். தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் மக்கள். தேவனுக்கு மாத்திரமே எல்லா துதி கனம் மகிமை என்று எங்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் புறப்பட வேண்டிய வார்த்தைகள். இப்ப இன்னும் ஒரு சின்ன தலைப்பை நாங்கள் பார்க்க போகிறோம். 2 விதமாக தாவீது தேவ ஜனத்தை விபரித்திருக்கிறார். இப்பொழுது தாவீதின் தாழ்மையை நாங்கள் காண்கிறோம். அவர் தேவனுடைய ராஜா, தேவனால் அபிஷேகம் பெற்ற ராஜா. ஆனால் பாருங்கள், தன்னுடைய சூழ்நிலைகளின் காரணமாக அவர் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். I am poor and needy. ஒரு ராஜா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசலாமா? நானோ சிறுமையும் எளிமையுமானவன். சங்கீதம் 40 இதே பகுதி சொல்லப்பட்டிருக்கு. அங்கே இன்னும் ஒரு காரியம் கூட்டி சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அது எவ்வளவு ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டிய வார்த்தை. நான் சிறுமைப்பட்டவன், நான் வறுமைக்குள் தள்ளப்பட்டவன், எனக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு. ஆனால் என் கர்த்தர் உறவின் அடிப்படையில் என்னை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பெயர் தொடர்ச்சியாக கர்த்தருடைய சிந்தனையில் வந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் ஒரு அர்த்தம், கர்த்தர் என்னை மறக்கவில்லை. நான் இந்த பதுங்கு குழியில் தனிமையாக காணப்பட்ட போதிலும் 4 திசையிலிருந்தும் துப்பாக்கி பிரயோகம், 4 திசைகளிலிருந்தும் குண்டுகளை வெடிக்க செய்கிறார்கள். எந்த நேரமும் எனக்கு மரணம் வரலாம். ஆனால் கர்த்தர் என்னை மறக்கவில்லை. நான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ராஜா. நான் எப்படி ஒரு பதுங்கு குழியில் மரணமடைய முடியும்? அது ஆண்டவருக்கு தானே அவமானமாக வரும் என்று அவர் சொல்றார். தேவன் என்னை மறக்கவில்லை. 1 பேதுரு 5:7 படி கர்த்தர் என்னை விசாரிக்கிறார். He cares for me. இந்த பதுங்கு குழியில் கூட எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க அவசியமா இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த போர் வீரர்களுக்கு ஒரு தண்ணி போத்தல் கொடுப்பாங்க. அப்ப நீங்கள் படங்களில் பார்த்திருப்பீங்க, இந்த போர் வீரர்கள் அந்த தண்ணி போத்தலை உடனடியாக குடித்து முடிக்க மாட்டார்கள். சொட்டு சொட்டாகத்தான் குடிப்பார்கள். சொட்டு சொட்டாக. ஆண்டவர் என்னை விசாரிக்கிறார். எனக்கு சரியான பசி, எனக்கு சரியான தாகம். ஆண்டவர் எனக்கு தண்ணீரை கொடுப்பார், ஏதோ ஒரு உணவை கொடுப்பார். என்னை விசாரிக்கிறவர். இப்படிப்பட்ட தாழ்மை வார்த்தைகளை நாங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இந்த தாழ்மையின் வார்த்தைகளை நான் சிந்திக்கும் பொழுது எனக்கு இன்னும் 2 வசனங்கள் மனதிற்குள் வந்தது. ஆதியாகமம் 18:27 ஆபிரகாம் தன்னை குறித்து என்ன சொன்னார்? இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன். I am dust and ashes. ஆபிரகாம் கூறிய வார்த்தைகள், தாழ்மை வார்த்தைகள். நானோ இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன். சங்கீதம் 22 எனக்கு மிகவும் விருப்பமான என்னுடைய அடையாள வார்த்தைகள், நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு. அருமையானவர்களே, எங்களுக்கு பெருமைக்கு இடமில்லை. பெருமைக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. நாங்களும் தாவீதை போல், ஆபிரகாமை போல், சங்கீதக்காரனை போல் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் எங்களை உயர்த்துவார்.
ஆண்டவர் எங்களை தூக்கி எடுப்பார். ஆண்டவர் எங்களை சிங்காசனத்தின் மேல் வைப்பார். இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நாங்கள் சிந்தனை செய்வது மாத்திரமல்ல, நாங்கள் கிரிகை செய்வது. இதுதான் சங்கீதம் 70. எவ்வளவு பாடங்களை கற்றுக்கொண்டோம். 5 வசனங்களில் இருந்து நாங்கள் நினைக்கலாம், ஐயோ இதிலிருந்து எதை கற்றுக்கொள்ள முடியும் என்று. எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொண்டோம். நாங்கள் இந்த கட்டத்தில் இந்த வேத பாடத்திற்கு முற்றுப்புள்ளி போட்டு இதை நீங்கள் திரும்பவும் கேட்க வேண்டும் என்றால் இதை நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அதை நீங்கள் திரும்பவும் கேட்க முடியும். அந்த ரெக்கார்டிங்கை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இப்பொழுது நான் இலங்கையில் செய்த ஊழியங்களின் சிறப்பு